ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்பதே. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் அளவில்லாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த போராட்டத்தை கண்டும், எந்த குறைவு கண்டும், எந்த பலவீனங்களை கண்டும், சமாதான குறைவை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இறங்கி அவருடைய தயவின் நிமித்தமாக நீங்கள் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவுகளை மாற்றி போடுங்க, ஆரோக்கிய குறைவுகளை மாற்றி போடுங்க, ஆசீர்வாத குறைவுகளை மாற்றி பிள்ளைகளை கிருபையாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றிப்பா. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அளவு இல்லாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை அளவிட முடியாத அளவுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெருக பண்ணுவதற்காக நன்றி பாரு. பஷந்து உரியங்கதரா கலங்காதே, திகையாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நிச்சயமாக அன்றைய பிரசன்னம், அன்றைய வார்த்தை, அன்றைய பலன், அன்றைய ஆசீர்வாதம் உங்களை பிரகாசிக்க பண்ணும். அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளை இடும் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.